எப்பவுமே நம்ம வளர்த்த செடிகளை அது வளர வளர பார்த்து ரசிக்கிற சுகமே தனிதாங்க. அதுவும் ஒரு அழகான மாலை நேரத்தில் சூரியன் மறையிற அழகை பார்த்துட்டே நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டே இதையெல்லாம் பார்க்குறதுக்கு மனசுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்னோட வாழ்க்கையில் சந்தோஷன்றதே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரையும் சந்தோஷத்தை மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடாதுங்க. அந்த சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கணும். சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம லைஃப் இன்னும் அழகாக மாறிடுங்க. இதையெல்லாம் நான் ரசிச்சுட்டு இருந்தேங்க. அப்போ தான் நான் ஒன்றை பார்த்தேன். ஆமாம், இது எங்கேயும் நம்ம பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக் போனேங்க. அப்புறம் பார்த்தா நான் சின்ன வயசில் பார்த்த இந்த குட்டி குழிகள் தாங்க. ஆனால் அதோட பேர் தான் எனக்கு ஞாபகம் இல்லை. உங்கள் யாருக்காச்சும் இதோட பேர் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தோண்டி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு எறும்பு பிடிச்சிக்கலாம். அதுக்குள்ளே விடலாமா? ஓகே, விட்டாச்சு. சீக்கிரம் வெளியே வாங்க. வந்தாச்சு. இப்போ பிடிச்சிட வேண்டியதுதான். இதுதாங்க. ஆனால் இதோட பேர் தான் எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இது பார்க்க தாங்க பாவமாக இருக்குது. பண்ணுறதெல்லாம் பாருங்களேன், பக்கா வேலையாக இருக்குது. நான் வெளியில் எடுத்ததும் அச்சோ பாவம் மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ பாருங்களேன், என் கையில் ருத்ரதாண்டு வாடுது. என்ன ஓட்டம் தப்பிக்கிறதுக்கு. அப்புறம் நான் மணலை கொஞ்சம் எடுத்து கையில் வச்சு பார்த்தேன்னா ஓகே அது மறையுதா அப்படின்ட்டு செக் பண்ணுவோன்னுட்டு அது பாவம் தேடுது. ஆக்சுவலி இது கண் இருக்கா இல்லையா, ஃப்ரண்ட்டில் போதா பேக்கில் போதான்னு கூட தெரியலையே. ஓகே, பேக்கில் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை மணல் பக்கத்தில் விட்டோம்னா அது எங்கே இருக்குது மணல் எங்கே இருக்குன்னே தெரியலங்க. அவ்வளோ ஒரே கலராக இருக்குது ரெண்டுமே. இந்த வித்தையை பயன்படுத்தி தான் இதோட விருந்துகளை இது சாப்பிடுது போல். ஆனால் பாவம் இன்னைக்கு அநியாயமும் ஒரு எறும்பை நான் கொண்டுட்டேனோ. அப்படியே பக்கத்தில் பார்த்ததும் எறும்புகளோட புத்துகள் இருந்துச்சுங்க. அங்கே எல்லாமே உணவை தேடிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமாக அதுங்களுக்கு ஒரு குலோப் ஜாமுனை பரிசாக வழங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். என்னதான் இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தானே. இதையெல்லாம் நான் விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு இருந்ததை பக்கத்தில் ஒரு மாடு பார்த்துட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் நான் அதை பார்க்க அது என்ன பார்க்க இப்படியே மாறி மாறி பார்த்துட்டு இருந்தேங்க. பாருங்க, அது பேர் சொன்னதும் குரல் கொடுக்குது. சரி சரி, கோச்சிக்காதீங்க, உங்களையும் வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன். இப்படி நீங்கள் வீட்டில் விஐபியாக இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.